கூட வந்து குளிப்பறிக்கிறேன் நான் எவ்வளோ போடு அடிங்க கோயால ஏதாவது எங்கேருந்து கண்ணா காணும் எங்கடா கண்ணா காணும் சரி விடுங்க இந்த புதரை மாடி போக வேண்டியது அவனை வெறுப்பேற்றலாம் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு வையால யாருக்கிட்ட ஐயம் புதர்மேன் ஓடுறா இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஒருத்தன் தான் அவனை தேடி போகிறேன் எங்கடா ஒருத்தனையும் காணும் ஆத்தி எங்கடா போனீங்க அடா நாசமாக போனேன் எடுபட்ட பயலுங்களா எங்கடா இருக்கீங்க ஒருத்த கீழே ஒருத்தன் ஆல்ரெடி உட்காந்துருக்கோம் சரி நம்ம பயலுங்க எங்கே தான் இருக்கிறானுங்க சரி நம்ம உட்காந்து இருந்துட்டு சரி கண்ணு கொடுங்கடா கண்ணு கொடுங்கடா என்னடா பண்ணுறீங்க இவனா கண்ணு எடுக்கிறான் இல்லை இந்த சம்பவத்தில் நான் பண்ணலாம் வந்தா ஐயோ கடைசியில் உங்களை நம்ப வச்சு ஏமாத்தி நான் போடுத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ள என்ன போடுத்தல பார்க்குறானே வேலைங்க எனக்கே துரோகம் பண்ணிட்டானே இதுக்கு மேலே நான் யாரையும் ஃப்ரெண்டு பிடிக்க மாட்டேனா ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு அவனை அங்கே போட்டு தள்ளிடுறேன் இருக்கடா பார்த்துக்கிறேன் இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டானே ரொம்ப சங்கடமாக இருக்குடா எனக்கு இந்த நாய்கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டேனே சரி விடுங்க இப்போ புதுசாக சம்பவம் பண்ணுவோம் இப்போ வந்து மறுபடியும் ஃபேக்ட்ரி மேலே இறங்கியிருக்கும் ஏன்னா இந்த இடத்துல வந்து கன் எல்லாம் இறங்குவானுங்க ஃப்ரெண்டு பிடிச்சா நிறைய பேர் ஃப்ரெண்ட் ஆவானுங்க எனக்கு போடுறது இல்லைன்னு பார்த்தேன் கையில் மாட்டல சரி விடுங்க அவனை அப்புறம் நம்ப வச்சு ஏமாத்திடுவோம் என்னடா ஆளே இல்லை குத்திட்டு இருக்கேன் இவனு பாருங்களேன் ஐயோ நான் குத்திடலான்னு பார்த்தேன் அவளுக்கு ஜஸ்ட் மிஸ் எஸ்கே போயிட்டான் சரி நீ போ உங்க பக்கம் எவனோ ஓடி வர மாதிரி ஒரு ஃபீலிங் யாரான்னு பார்த்தா கீழே எவனையும் காணும் எங்கடா போயிட்டான்னு பார்த்தா இப்போலாம் மேலே வந்து போடு எங்க இதெல்லாம் கண்ணு இவன் எங்கந்திரா வந்தான் திருட்டு நாயே இப்போதான்டா ஒரு கில் அடிச்சுட்டு பொறுமையாக லூட் அடிக்கலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள வந்து என்ன போட்டு தள்ளிட்டான் சரி இப்போ இன்னொரு மேட்ச் வந்து இப்பயாவது ஃப்ரெண்டு பிடிச்சி உருப்படியே ஒருத்தனாவது நம்ம ஏமாற்றணும் அதுதான் போடு எப்படி ஹெட்ஷாட் முடிஞ்சுன்னு எனக்கு தெரியல யாரும் கேட்காதீங்க என்ன அப்புறம் இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கடா ஓய் நான் கூட ஏதாவது கன் இருக்குன்னு நினச்சேன் கடைசியில் இப்படி பண்ணிட்டானுங்க சரி இப்போ நான் பண்ண போகிறேன்னா போட நான் அடித்தா மட்டும் எனக்கு அடி விழ மாட்டேங்குது அவன் சும்மா அடித்தாலே நமக்கு பயங்கரமாக அடி விழுதே உங்கள் பாருங்க ஒரு 100 குறைச்சம் என்ன ஓட்டமாக ஓடி வந்து என்ன அடிக்க பார்க்குறான் என்னை விட்டுறான் வெளியூர்காரனா என்னை விட்டுறான்னு சொல்லி கத்துறேன் அவன் அப்படியே ஓடிட்டான் அங்கே போய் ஒருத்தன் ஊக்காங்க போட்டான் அவனை போட்டு போனதுட்டான் ஐயோ இப்போ கன்னு யாராவா கன் எடுத்துட்டான் ஐயோ ஜஸ்ட் மிஸ் இங்கே அப்படியே பதுங்கிற வேண்டியதுதான் கடவுளே எப்படியாச்சும் என்ன காப்பாற்று அவன் வேறு கன் வச்சிருக்கான் பிச்சு எடுத்துருவான் ஓ அப்படி சுற்றிட்டு வரீங்களா எங்களுக்கு என்ன மண்டையில் மூளையில் நெருக்கியா நீ அப்படி போனா இப்படி வந்துடுவா இன்னும் எப்படி வரும் ஆஹா யாரா அவன் ஊக்காங்க போட்டு கீழே குதிக்கிறான் என்னடா தினுசா அடி வாங்குறீங்க தினுசா குதி எம்மோ கீழே ஒருத்தன் ஆல்ரெடி கன் வச்சு ரெடியாக நிற்கிறான் கீழே போயிருந்தேன் அவ்வளோதான் என்ன பாடையில் ஏற்றிருப்பாங்க இவன் பாருங்களேன் அதில் லூட்டே இல்லைடா என்னடா லூட் அடிக்கிற என்னடா ஸ்கோப் போட்டு பார்க்குற இதானா எனக்கு சான்ஸ் போடு எப்படி நாங்களாம் அப்பவே அப்படி எங்க கீழே அவனையும் போடுதல் தானே ஐ எம் சாம்பியன் சரி அதை விட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தா மேலே மட்டும் தலையை மட்டும் காட்டி பார்க்குறான் யாரா நீ எங்கிருந்தா வரீங்க கீழே இறங்கி உன்னை அடிக்க மாட்டேன் இன்னைக்கு நீ தானே எனக்கு சிக்கன ஒரு பலியாடு இன்னைக்கு நான் உன்னை வச்சு செய்ய போகிறேன் கடைசி வரைக்கும் உன்னை நம்ப வச்சு கடைசியில் உன்னை போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டேன் இப்போ அவனை கீழே இறங்கலாம் இறங்கி வாடான்னு சொல்லி நானும் எல்லா ஆக்ஷனும் பண்ணி பார்க்குறேன் பப்ஜியில் பண்ணுறேன் ஜம்ப் பண்ணுறேன் ஃப்ரீ ஃபயரில் பண்ணுற மாதிரி உட்காந்து எழுறேன் எல்லாமே பண்ணுறேன் நாதர்னி ஏன்னா நம்பிக்கையில் இறங்கவே மாட்டேறான் இறங்கி துறடா அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக எமௌண்ட்டெல்லாம் போட்டான் அதுக்கப்புறம் தான் நம்பிக்கையில் இறங்குறான் எமௌண்ட் இருக்கிற மரியாதை கூட நம்ம மனுஷனுக்கு எல்லாம் பார்த்துக்காங்க இவனை இதுக்காகவே வச்சு செய்யணும் அவனை வாடியே உன்னை இப்போ நம்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏமாத்துறேன் கீழே எவனா அவன் செத்து போனான் அவங்ககிட்ட என்ன லூட்டுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அவனுக்கு எப்படி ஹெல்த் கம்மியாக இருக்காது மேலேருந்து குதிச்சிருக்கான் சரி அவன் என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையும் மெடிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஆமாம் நம்ம நல்ல மாதிரி நடிக்கணும் அதான் இருக்கிற மெடிக்கெட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்கே வாடா உங்களுக்கு நான் மெடிக்கெட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஓரம் நின்று குத்திட்டே இருப்பேன் அவன் வந்து மெடிக்கிட்ட பார்த்துட்டு அப்புறம் வந்து எடுத்துப்பான் நம்ப மாட்டேன்றான் ஃபஸ்ட் மெடிக்கிட்ட கீழே போட்டுருவோம் ஓகே இந்த 4 மெடிக்கிட்டு பார்த்துக்கா ஓகேவா என்ஜாய் அதுக்கப்புறம் வந்து ஒன்று போட்டு புழக்க போகிறேன் இப்போ வா இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போவோம் ஏன்னா எனக்கு இந்த இடம் பிடிக்கல உன்னை நான் வந்து பீக்கை வச்சு போட்டு தரலாம் ஆசைப்பட்றேன் இப்போது நேராக பீக்கு வந்தாச்சு எப்படி பயங்கரமாக வந்தோம்ல இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கே வெஸ்ட் ஆப்ட் இருக்கு அதை நான் பண்ணிட்டு வந்து அவனை போட்டு தள்ளிடுறேன் ஆடு தானாக வந்து மாட்டிக்கிச்சு போட்டு தள்ளுறோம் எங்கடா போனாவன் இந்த வீட்டை லூட் அடிச்சு வரதுல பயப்பட எங்கே போனானே தெரியலையே ஆத்தி யாராவன் புதுசு எவனோ நடந்து வரான் என் பின்னாடி தான் வரான் நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சவன் ஆனால் ஆஹா இன்னொரு புதுசாக ஒரு ஆடு வந்து தானே மாட்டுதுங்க வாடா ராஜாகிளி அந்த ஆடு இங்கே பார்த்தீங்களா யாரா இவன் ஆனா நாசமா போனவனே அவனை அடிக்கும் போது என்ன அடிக்கிறான் ஆனா ஈத்ரா ஐயோ இவன் மனசு மாற்றம் போல நம்ம எதுக்கும் பதுங்கி இருப்போம் இவனுக்கு என்ன பண்றான்னு பார்க்கலாம் மனசு மாட்டானுங்க சரி குட் பாய்ஸ் இதுக்கு மேலே சண்டையெல்லாம் போடக்கூடாது இந்த காரை கொளுத்து விட்ருவோம் ஏன்னா இதுக்கு மேலே யாருக்கும் சண்டை வரக்கூடாது இந்த காரால் சண்டை வரும் என் காரை நீ எப்பறம் ஏறலாம் உங்கள் காரில் நான் எப்பறம் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவானுங்க சரி அப்படியே அந்த பக்கம் வந்தால் அந்த குரங்கு பயப்புல அங்கேயே உட்காந்து எழுறேன் இவன் எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து எழுறானே தெரியல சரி கிட்ட போய் பார்த்தா தான் இருது பயப்புல
என்ன அது பேர் மெடிக்கிட்டு கொடுக்குறான். சட்டு புட்டுன்னு வாயில் வார்த்தை கூட வர மாட்டேங்குது. இந்த குரங்கு பையன் வேற எங்கே போயிடறானே தெரிய மாட்டேங்குது. அவனை இங்கே ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சிக்கிறான். அவன் அப்புறம் சுட்டு வர வைக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ அங்கேருந்து வரியா? சரி வாடா, சட்டு புட்டுன்னு வாடா, நான் அடுத்த வேலையை பார்க்கணும். நான் போடுற எமௌண்ட் மாதிரி அவங்களால போட முடியல. ஓ, நம்ம டீம்மேட்டால் மட்டும் தான் போட முடியுமா? அப்போ நான் எமௌண்ட் போட்டு வேஸ்ட்டு நம்ம இந்த எமௌண்ட்டை போடுவோம். எப்படி? என்னடா அந்த பயப்புல அவ்வளோ வேகமாக வரான். ஒரு நாள் பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பான் போல. துரத்தி அடிக்க பார்க்குறான். சரி, அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அங்கே ஆப்போசிட்டில் ஒரு எனிமி வந்துட்டான். அப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இந்த குரங்கு பயப்புல வேற என் பின்னாடியே வந்துருக்கான். டேய், அவனே ஃப்ரெண்டு பிடிங்கடா, அவனை அடிச்சிட்டு போறீங்க. மொத்தம் நம்ம ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு கடைசியில் நான் எல்லாரும் உங்களை போட்டு தள்ளியா. எப்படி? என்னடா புதுசா சண்டை போடுறீங்க? டே காருக்காரன் நில்றா, அவனை அடிக்க போறான். ஃப்ரெண்டு பிடிக்கலாம் அவன் காருக்காரனா இல்லை அதுக்குள்ள இருந்தவனானே தெரியலையே. ஐயோ டே ஃப்ரெண்டு பிடிக்காதீங்கடா, அவன் கையில கன் வச்சிருக்கான், போட்டு பொழந்துருவானா. ஆத்தி டேஞ்சர் தூரம். நான் ஃபர்ஸ்ட் உள்ள போய் நின்றுக்கிறேன். என்னடா வெளியே பயங்கரமா ஃபைட் எல்லாம் நடக்குது. நாம பார்த்த எனிமி இங்க இருக்கான். அப்படின்னா நம்ம குரங்கு செத்து போயிட்டாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை ஃப்ரெண்டு பிடிச்சேன் தெரியுமா? ஃபேக்ட்ரி மேலேருந்து இறக்கி கீழே கூட்டிட்டு வந்தேன். சரி, அவன் தான் போயிட்டான்னு பார்த்தா பீக்கில் ஒருத்தனை ஃப்ரெண்டை பிடிச்சான் இல்லையா, அவனாவும் போட்டு தள்ளிட்டான். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கடா. உங்களை போட்டு தரல அவனை நான் சும்மா விட மாட்டேன். இந்த டேஞ்சர் ஜோன் மட்டும் மூடிட்டோம். வெளியே போய் அவனை டின்னு கட்டிடுறேன். அந்த நாய் தான்டா அது. டே மவனே, நீ மாட்டின. ஐயோ என்னடா சும்மா பேசிட்டு இருக்கும்போது உன் பாடி வேகாம வர இருறா. ஆப்பாடி அப்பா, எப்படியோ அவன் எனக்கு கவனிக்கல போல, ஈஸியாக போட்டு தள்ளிட்டேன். பாவம், இவன் தான் இந்த லூட்டு தான் அவனோடது. குரங்கு பயப்பில். டேய் மறக்காமல் லைக் போட்டு போடா. சரி, நம்ம பண்ண பர்ஃபார்மன்ஸே போதும். இதுக்கு மேலே பண்ணீங்கன்னா நீங்களே காண்டாயிருவீங்க போல். சரி, என்கிட்ட என்னடா விதவிதமாக வச்சுருக்கீங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த கார் எடுத்துகிட்டு வேகமாக அந்த பக்கம் வந்து கருப்பு கலர் உயிரோட இருக்குதுன்னு பார்த்தா அந்த கருப்பு கலர் போட்டு தள்ளிட்டு இருக்கானுங்க. இல்லை, நானும் கார் எடுக்க வந்தேன். இவன் எதுக்கு என்ன அடித்தான்? மண்டிலே கொட்டவனை போடு அடிங்க கொஞ்சம். மண்டிலே கொட்டுன்னு ஒரு அடி கூட ஹெட்ஷாட்டே அவ்வளோ. சரி, கடைசி ஒருத்த மட்டும் இருக்கான். அவனை அந்த ஸ்கேனர் போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது பயப்பில் பிஎஸ்எஸ் வச்சிருக்கான். சரி, இவனாவது ஃப்ரெண்டு பிடிச்சி எப்படியாவது போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தவிக்கிறேன். அந்த நாய் என்னடா என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன்னு சொல்லி அடிக்கிறான். டேய் ஃப்ரெண்டாகடா. டேய் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸுடா, ஏலே தோஸ்துடா அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கலாம்டா. சொன்னா கேள்றா வாடா. கல் நெஞ்சக்காரன் கொஞ்சமாச்சும் இறக்கப்படுறானா பாரு. ஒருத்தன் கையில் உள்ள நேரம் குத்துறானே. ஆஹா, இங்கே பார்த்தீங்களா? இவன் விட்ட கரண்ட்டை தூக்கி நம்ம தலைமையில போடுவான் போல. எதுக்கும் இவங்ககிட்ட கொஞ்சம் தூரமாகவே இருக்கணும். சரி, கொஞ்சம் கிட்ட ஏறுவோம். ஆஹா, என்ன நம்ம எங்கே இருக்கணும் பார்க்கறதுக்கெல்லாம் இது பண்ணுறான். இங்கே ஒரே இடத்துல இருந்தால் நம்மளுக்கு தான் ஆபத்து. இவன் கிரேண்டை குக் பண்ணி நம்ம மேலே போட்டாலையும் போட்டுருவான். நம்ம நைஸாக எங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா கிரண்டை தூக்கி போடுறான். டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும். டேய் எச்சக்கலா, உன்னை ஃப்ரெண்டு பிடிச்சி அடிக்கலான்னு பார்த்ததெல்லாம் தப்பு. உன்னை இங்கேயா போட்டு போடுறது கட்டுறேன். ஆஹா, வெறும் 40 தான் எழுது போச்சு. சரி, அவங்ககிட்ட இன்னைக்கு நம்ம விளையாட்டு காட்டுறோம் பாருங்க. அவன் அடிக்கிற மாதிரியே இல்லை, க்ளோவல் போட்டு தப்பிச்சிடலாம் போலன்னு நினைக்கிறான் போல. ஏன்னா கொய்யால என்னடா நினச்சிட்டு இருக்க? நாங்களாம் யாரு? நாங்களாம் அப்போவே அப்படி, இப்போலாம் எப்படி எங்கே ஓடுற? இதை வாங்கிக்கிறான் டமால். எங்கடா போயிட்டான்? ஐயோ, அதுக்குள்ளே அங்கே ஓட்டானே. சரி, எப்படி இருந்தாலும் நீ என்கிட்ட தான் சாவ போகிற. உன்னை நான் அணுவா ரணமாக ருசிச்சு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, இவன் சரியான பாம் பக்கிரியாக இருப்பான் போல. பாம் பக்கிரி பையில என்னடா பாமாக போட்டுட்டு இருக்க? சரி, இவங்க ஃபஸ்ட்டு ஓடிடுவோம். அடாடாடாடாடா, ஊக்காங்கெல்லாம் வச்சுருக்கான் மக்களே. இவங்ககிட்ட அடி வாங்கக்கூடாது. இவனை நாம் வந்து ஓட விட்டு அடிக்கணும். டே ஓடி போடா போட. ஐயோ, ஒரு அடி தான் ஒழிஞ்சு ஹெட்ஷாட் அடிக்கலாம் பார்த்தா அதுக்குள்ள. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, தரமான கில்லெல்லாம் பண்ணல. சரி, எப்படி வந்து மேட்சை நம்ம போய் அடிச்சிட்டோம். பிடிச்ச வந்து அடிக்கிறதுக்கு ஓடி வரான். சரி, இவனை ஃப்ரெண்டை பிடிக்கக்கூடாது, நம்ம வேறு ஏதாவது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போனால் ஒருத்தன் கையில் ஏடபிள்யூ வச்சு டப் டுப்புன்னு சுட்டு இருந்தான். சரி, இவன் கன் வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு இவனை போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லிட்டு போய் 3 குத்துங்க. 3 100 போச்சு. அவன் சாகலை, நான் செத்து போயிட்டேன். எப்பட்றா அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது பிங்கு நான்